ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெலோடி ஆஃப் கோல்டன் ஏஜ் எபிசோட் 15ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையில ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒரு பெரிய பிரளயத்தையே உண்டு பண்ணியிருப்பா. ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிற மாதிரி ஆயிடுது. அதுலயும் யான்ஷி இதெல்லாம் இப்போ இங்க உள்ள மினிஸ்டர்ஸ் எல்லாம் இப்படிதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பொண்ணு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, அதே போல இதுவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிறேன். எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி யான்ஷி சொல்ல ஷென்னும் கோவமாயிட்டு, அப்படியா அதே போல நடக்கட்டுங்கிற மாதிரி, சரி வேற என்ன நீ பிளான் வச்சிருக்கேன்னு கேட்க, நான் உங்களுக்காக இந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிங்லிங்னு கூப்பிட, மாஸ்டர் நான் இப்போ உடனே இந்த பொண்ணு வெளியே கூட்டிட்டு போய் விட்டுறேன் மாஸ்டர், இங்க இருக்கக்கூடாது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல, யார் சொன்னா அந்த மாதிரி வெளியே கொண்டு போய் விட சொல்லி? அந்த பொண்ணு சென் மேன்ஷனுக்கு போகணும், உடனே அந்த பொண்ணை கொண்டு போய் சென் மேன்ஷன்ல விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அங்கிருந்து கிளம்பிட யான்சிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. முகத்துல கோபம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. அசிஸ்டன்ட்டுக்கா அப்படியே ஷாக்ல வாய் அடைச்சு போய் நிக்க, இந்த பொண்ணு பக்கத்துல அப்படியே சந்தோஷமா இருக்கிறா. சென் மேன்ஷனுக்கு போக போறங்கிற சந்தோஷத்துல நின்னுட்டு இருக்கா. அப்புறம் அவளையும் கூட்டிட்டு போயிட்டு சென் மேன்ஷன்ல விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே நம்ம யான்ஷி தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள வேலைக்கார பொண்ணு வந்து எழுப்பி விடுறா. எழுப்பி விடவும் அவங்களும் தூக்கத்துல, என்னாச்சுமா, என்ன இந்த நேரத்துல வந்து எழுப்பிடுற, என்ன பிரச்சனைன்னு கேட்க, ப்ளீஸ் மேடம் நீங்கள் எழுந்திரிச்சு வாங்க, அங்கே பெரிய பிரச்சனையே நடந்துக்கிட்டு இருக்கு, எங்களால் அவங்களுடைய டார்ச்சரை தாங்க முடியல, ரொம்ப எல்லாத்தையும் வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருக்கோம், ஆனால் அவங்க பண்ணுறதை எங்களால் தாங்கிக்க முடியல மேடம், ப்ளீஸ் வாங்க அப்படின்னு கெஞ்சா. யான்சியும் ரெடி ஆகிட்டு கிளம்பி வெளியே வந்துக்கிட்டு இருக்க. என்ன பிடிச்சிருக்குன்ட்டு வந்தா இல்லையா, அந்த பொண்ணு இருந்துட்டு அங்க வேலைக்காரங்களை ஃபுல்லா வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிறா. இந்த பொருளை அங்க கொண்டு போய் வெய்ய, அங்க இதை எடுத்துட்டு போய் வெய்ய அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஃப்ளவர் வாஸ் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்கள எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கா. வேற நீங்க அது சரியா செய்யல, இது சரியா செய்யல, என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு வேலைக்காரங்களெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த வேலைக்கார பொண்ணு நம்ம யான்ஷியை கூட்டிட்டு வந்து, பாருங்களேன் அங்க பாருங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், ஆனா இந்த லேடி வந்ததுக்கு அப்புறம் எங்களை ரொம்ப இன்னும் டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருக்க. யான்ஷியும் பாத்துக்கிட்டு இருக்க. இதுல வேற அந்த பொண்ணு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு, நீங்க என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது ஷென் மேன்ஷன், ஷென் எவ்வளவு பெரிய தளபதி, அவர் வீட்டுல நீங்க இப்படி ஸ்லோவா சோம்பேறியா வேலை செய்யறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு அவங்கள வேலை வாங்கிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல அங்கிள் வந்துடுறாரு. அங்கிள் பார்த்துட்டு, என்ன எல்லாரும் இங்க மீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவங்கவுங்க வேலை அப்படி அப்படியே கடந்துட்டு இருக்கு, முதல்ல போய் அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லி அவர் மிரட்டி வெளியே எல்லாத்தையும் துரத்தி விட்டுற. இந்த பொண்ணு அங்கிள் கிட்ட வந்துட்டு, என்ன நீங்க எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஷென்க்கு ஹெல்ப் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவரு அங்க அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, வீட்டில் நான் வேலை பார்த்தாகணும்ல, ஏன் இப்படி அவங்கள எல்லாத்தையும் மிரட்டி வெளியே அனுப்பி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நீங்க அந்த மாதிரிலாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும் நேச்சுரலாகவே இங்கே எப்படிலாம் வேலை செய்யணும், எப்படிலாம் இருக்கணுங்கிறது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான், நீங்கள் ஆர்டர் போடணுங்கிற அவசியமே கிடையாது, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செய்வாங்க, நீங்கள் டென்ஷன் எடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பொண்ணு உடனே எனக்கு ஷென் வீட்டோடைய அக்கௌண்ட் புக்கெல்லாம் வேணும், அக்கௌண்ட் எல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்க, இல்லம்மா அக்கௌண்ட் புக்கெல்லாம் உங்ககிட்ட கொடுக்கலாம் முடியாது, ஷென் வீட்டுல ஷென்னுடைய மேடமா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எங்களால காட்ட முடியும், உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க யாரோ ஒரு பொண்ணு தங்கறதுக்காக வந்திருக்கீங்க, அதுக்கு எப்படி நாங்களாம் உங்களுக்கு கொடுக்க முடியும், ஷென் இது வரைக்கும் நீங்க இந்த வீட்டோட மேடம்னு அறிமுகமா படுத்த கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு அக்கௌண்ட் புக்கு வேணுங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல நம்ம யான்ஷி பின்னாடி வர்றத அந்த அங்கிள் பாத்துடுறாரு. அவரு பார்த்த உடனே ஓடி போயிட்டு, மேடம் நீங்க எழுந்திரிச்சு வந்துட்டீங்களா அப்படின்ட்டு நம்ம யான்ஷியை பார்த்துட்டு வணக்கம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம யான்ஷிக்கு ஷாக் ஆயிடுது, என்னது இவ்வளவு பெரிய ஒரு நமக்கு வணக்கம் சொல்றாருன்ட்டு ஓடி போய் பக்கத்துல வந்துட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம் எனக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுங்க, என்னைக்குமே நாங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் வணக்கம் சொல்லணும், ஆனால் இன்னைக்கு நாங்கள் தவறிட்டோம், வணக்கம் சொல்லலை, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, டீ காஃபி கூட நான் இப்போ வரைக்கும் கொடுக்கல, பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். ஏன் இந்த மாதிரிலாம் சொல்றீங்கன்னு கேட்க, ஷென் வீட்டில் உள்ள மேடமுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணும், ஆனால் இந்த தடவை நாங்கள் தவறி மரியாதை கொடுக்காத விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் இங்கே பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே இந்த பொண்ணு என்ன பண்றாருன்னா, ஷென் வீட்டுக்கு வந்துருக்கா இல்லையா அந்த புது பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்றான்னா போயிட்டு ஒரு டீ ஒரு கப்பில் எடுத்துட்டு வந்துட்டு சும்மா வெறுமனே அவ கையில் நீட்டிக்கிட்டு, இந்தா இதை குடி, டீ கொடுக்கலன்னு சொல்றாங்கல்ல,
டீ குடி அப்படின்னு சொல்லி நீட்ட நம்ம யான்சிக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்களும் வாங்கி அந்த டீயை குடிக்க உடனே யாங்கியும் பேச ஆரம்பிச்சிடறா. தளபதி ஆல்ரெடி அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரால் இங்க வீட்டுல நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துக்க முடியாது இல்லையா, அதனாலதான் நான் அக்கௌண்ட் புக் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் சரி பார்க்கணும் இல்லையா, அது என்னோட கடமை தானே அப்படிங்கிற பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன வேணும்? அக்கௌண்ட் புக் தானே வேணும், கண்டிப்பா நீ பார்க்கலாம், கண்டிப்பா நீ பாரு. ஏன்னா எனக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குது. நானும் அஃபிஷியலா வேலைக்கு போயிட்டுறேன்னா அந்த சமயத்தில் எனக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குது, அவருக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குது. யாராவது ஒருத்த கணக்கு பார்த்தா நல்லா தானே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யான்சி சொல்ல அங்கிள் விட மாட்டேங்கிறாரு. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? அந்த பொண்ணை யாருன்னே தெரியல, அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் புக்கெல்லாம் கொடுக்க சொல்கிறீங்க, ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அங்கிள் கேட்குறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க அங்கிள், கொடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யான்ஷியும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குமா அதெல்லாம் எடுத்து ஒரு பேக்குள்ள போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக கிளம்ப போக, மேடம் நீங்கள் இப்படி விட்டுட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு போகிறீங்களே, இதெல்லாம் சரியாக இருக்குமா? நீங்கள் தானே இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் எதுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்? நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கெல்லாம் போகல, நான் இங்கே தான் ரிட்டர்ன் வருவேன். நான் இப்போதைக்கு வேலைக்காக தான் போகிறேன். என்னோட வேலையை முடிச்சுட்டு நான் திரும்ப இங்கே வீட்டுக்கு தான் வருவேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் ஷென்னோட ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. அவன் ஏதோ கேஸ் விஷயமா செக் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப அசிஸ்டண்ட்டுக்கு ஏதோ சொல்லணும் போல வாய் துடிச்சுக்கிட்டே இருக்கு. அதை பாக்குற ஷென்னும் ஏதோ சொல்லணும் போல இருக்குது இல்ல, ஏதோ சொல்ல வந்திருக்க, சொல்லு, என்னதான் சொல்ல வரேன்னு நானும் கேட்கணும் அப்படின்ட்டு சொல்ல அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். வீட்டுல நடக்கிற பிரச்சனை ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க இந்த பொண்ணு போனாலேயே யாங், அவ ரொம்ப அங்கே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காளா, எல்லாத்தையும் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு எங்கன்னு வேலை ரொம்ப வாங்கிக்கிட்டு இருக்காளாம். எல்லாருமே குறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிள் வேற ரொம்பவே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு. என்ன இவன் என்னதான் சொல்ல வரான்னு பார்க்கலான்ட்டு அவனும் கேட்டுக்கிட்டே இருக்க. இவனும் தொடர்ந்து அங்கிள் சொல்லிட்டாரு, அந்த பொண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் நீங்களும் நம்ம மேடமும் ஒன்றா நம்ம வீட்டுக்கு வருவீங்கன்னு சொன்னாரு, இல்லைன்னா நீ இந்த வீட்டுக்கு வராதரன்னு சொல்லி என்னை திட்டி விட்டுட்டாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஷேன் இருந்துட்டு அங்கிள் அப்படி சொன்னாரு, எப்போ இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸ் ஆனாங்க, யான்ஷி மேலே இவருக்கு எப்படி இவ்வளோ பாசம் வந்துச்சுங்கிற மாதிரி அவனும் கேட்டுட்டு இருக்க. உடனே அசிஸ்டன்ட் இருந்துட்டு, மாஸ்டர் நீங்க முதல்லலாம் இந்த மாதிரி கிடையாது, இந்த பொண்ணை எப்ப பாத்தீங்களோ அப்பையில இருந்து வேற மாதிரி மாறிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க இப்படி எல்லாம் இருந்ததே கிடையாது, அந்த பொண்ணை எப்ப கூட்டிட்டு போயிட்டு வெளியே விடணும், நீங்க ஏன் அந்த பொண்ணை இங்க வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு கேட்க. ஷேன் இருந்துட்டு, உனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைக்கிறேன், வேலை இல்லாததாலதான் நீ ஏன் குடும்பத்தை பத்தி நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிற அப்படின்ட்டு மிரட்ட ஆரம்பிக்கும். செம்மையா பயந்து போயிடுறான். உடனே மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறான். சரி அஃபீஷியலில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு அதை முதல்ல சொல்லு, அதை விட்டுட்டு என் வீட்டு பிரச்சனை எல்லாம் பேசாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவனும் அப்போ எக்ஸாம்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு எங்கெங்க ஆளை நிப்பாட்டி எப்படி எப்படிலாம் தப்பு பண்றவங்களெல்லாம் கேட்ச் பண்ணணுங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம யான்ஷியும் சீச்சியும் எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எஸ்கார்டா நிற்கிறது நம்ம சீச்சியோட ஃப்ரெண்டு, சின்ன வயசு ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் நின்றுட்டு இருக்கான். அவன் வந்து சீச்சியை பார்த்தோன்னே வணக்கம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. சீச்சியும் நிறைய ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கா, நீ இந்த மாதிரி பண்ண, அப்படி பண்ணணும், இங்கே ஆளை நிப்பாட்டணும், அங்கே ஆளை நிப்பாட்டணும்னு சொல்ல படப்படன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எனக்கு எதுவுமே நீங்க சொன்னது புரியலங்க. சீச்சியும் நம்ம யான்ஷியை பார்க்க, யான்ஷியும் ஆமா நீ சொல்றது அந்த அளவுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நீ எவ்வளவு படப்படன்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்ல. உடனே ஃப்ரெண்டுக்காரனும் நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு யான்ஷி இருந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கோர்த்து விட்டுறா. நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் அனுப்பி விட்டுட்டு உள்ள போயிட்டு, இந்த மாதிரி யாராவது பேன்கிற ஆளு எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருக்காங்களான்னு கேட்க, அவங்க நேம் இருக்கு ஆனா ஆள் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம யான்ஷியும் அங்க வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பேனும் அங்க வந்துடுறான். பேனை பார்த்த உடனே யான்ஷிக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, ஃப்ரெண்டு வந்துட்டான் எழுதுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்க. நீ என்ன நினைச்சிட்டு இருந்த, நான் இங்க வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தியா, நான் எப்படி இந்த எக்ஸாமை விடுவேன், எக்ஸாம் எழுதணுங்கிறதுக்காக தானே நான் இங்க வந்தது, கண்டிப்பா எக்ஸாம் எழுதிட்டு நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து இந்த இடத்துல வேலைக்கு சேருவேன் பாரு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல ரெண்டு பேருமே கேஸ் விஷயங்களை பத்தியும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே சமயத்துல ஷென் அவங்க அப்பாவுடைய கேஸ பத்தி பாக்கணுங்கிறதுக்காக பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரூம்குள்ள போயிட்டு செக் பண்ண பாக்குறான். அதுல ஒரு லெட்டர் ஒண்ணு கிடைக்குது அவனுக்கு. அந்த ரைட்டிங்
அப்படியே அச்சு பெசராத இவங்க அப்பா எழுதின மாதிரியே இருக்கு. பட் அவங்க அப்பாவுடைய ஹேண்ட் ரைட்டிங் அவர் எப்ப இளமையா இருந்தாரோ அப்ப வரைக்கும் ரொம்ப கம்பீரமாவும் போல்டாவும் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து மாறி போயிடுச்சு. அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் சரியா இல்லாத இருந்திருக்கும்ட்டு யாரு நம்ம யான்சியோட அப்பா சொல்லியிருந்திருப்பாரு. அதையும் யோசிச்சு பார்த்துட்டு இது யார் எழுதியிருக்க முடியும், யான்சியோட அப்பா எழுதியிருப்பாருன்னா அவர் தான் ஆல்ரெடி சொல்லிட்டார் இல்லையா இந்த மாதிரி அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் மாறி போச்சு அப்படின்ட்டு. இது யான்சி அப்பா எழுதுனதா இருக்காது, அப்ப வேற யாரோ இது உள்ள இருக்காங்க அப்படிங்கறத அவன் கண்டுபிடிக்கிறான். அதே சமயத்துல யான்சியும் ஃபேன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல ஷென் அங்க வந்துடுறான். யான்சியும் பார்த்துட்டு என்ன உன்னை ஆஃபீஸில் போய் தேடினா அங்கே இல்லாத நீ இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு இங்கே என்ன வேலைங்கிற மாதிரி கேட்க யான்சியும் ஷென் நான் இங்கே அஃபிஷியலாக தான் வந்திருக்கேன், நான் கேஸை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னே தவிர வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. அது சரி நீங்கள் எதுக்கு உங்களுடைய ஆஃபீஸ் விஷயத்தை பார்க்கறது விட்டுட்டு நான் எங்கே போகிறேன் எங்கே வரேங்கிறதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு வேற வேலை இல்லையாங்கிற மாதிரி கேட்க நீ முதல்ல அஃபிஷியல் ஒர்க் பண்ணலாம் தான், அது எனக்கு வந்து பிரச்சனையும் கிடையாது. பட் நீ என்னுடைய ஒய்ஃபுங்கிறத முதல்ல மறந்துடாத, நீ என்னுடைய ஒய்ஃபா முதல்ல நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு, அந்த வேலையை முதல்ல பார்க்கணும் அப்படின்ட்டு கையை பிடிச்சி வா அப்படின்ட்டு இழுத்துட்டு போயிடுறான். ஷென் யான்ஷிய அவனுடைய வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஏன்னா அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான்ல டெய்லிக்கு அந்த பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, வேலைக்காரங்க எல்லாம் வேலை வாங்கி ரொம்ப குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கான்ல சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அதுக்காகவே நம்ம யான்ஷியை கூட்டிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அங்கிளும் யான்ஷியை பத்தி அங்க பெருமையா அந்த பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு நான் அதை பற்றி கேட்க விரும்பல, நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட, எனக்கு அக்கௌண்ட் புக்கு வேணும், முதல்ல அக்கௌண்ட் புக்கை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அக்கௌண்ட் புக்கை பற்றியே கேட்டுட்டு இருக்க. அந்த சமயத்தில் யான்ஷியும் பக்கத்தில் வந்துடுறாங்க. வந்து தொண்டையை சும்மா கணைச்சி காட்ட ரெண்டு பேருமே ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்த்துட்டு இந்த யாங் பொண்ணும் நம்ம யான்ஷிக்கு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஷென்னும் பின்னாடி இருந்து பாக்குறான். அந்த அங்கிளும் பார்த்துட்டு மேடம் திரும்ப கூட்டிட்டு வந்துட்டீங்களா மாஸ்டர் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே யான்சி இருந்துட்டு அங்கிள் எனக்கு கொஞ்சம் பசிக்குது, ஏதாவது கிச்சன்ல போய் செய்யறீங்களா, நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல உடனே அங்கிளும் இதோ செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா சந்தோஷமா ஓடிடுறாரு. இதை பாக்குற ஷென்க்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா தான் இருக்கு. அங்கிள் கிச்சனுக்கு போன உடனே யான்சியும் பக்கத்துல வந்துட்டு இங்க பாரு அவர்கிட்ட ஆர்கியூலாம் பண்ணாத, அவர் ரொம்ப நல்லவர், நான் எப்ப மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்தனோ அப்பையில இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்க உள்ள அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, எந்த ஒரு இதுவுமே இல்லை, நல்லாவே அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் புக்கும் கூட உனக்கு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும், நீ அப்போ கூட செக் பண்ணிக்கலாம், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு உடனே யாங்க இருந்துட்டு நீங்க என்ன அப்படி பேசுறீங்க, தளபதி எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அவர் ரொம்ப எலிகண்டா ரொம்ப சாஃப்ட் மனசோட இருக்கிறதால தான் எல்லாரும் ஏமாத்துறதுக்கு பாக்குறாங்க, அதனாலதான் நான் அவருடைய வீட்டுக்குள்ள கணக்கெல்லாம் நான் பார்த்து கரெக்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல யான்சி பாக்குறாங்க. பரவாயில்ல இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் போல இருக்கு, ஆனா கண்ணு மட்டும்தான் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல பக்கத்துல நிக்கிற அசிஸ்டன்ட் சிரிச்சே விடுறான். அவன் சிரிக்கிறத பார்த்துட்டு யாங்க இருந்துட்டு நீ ஏன் சிரிக்கிற, ஏன் தளபதி என்ன அவ்வளோ அசிங்கமாவா இருக்காரு அப்படின்ட்டு ஒரு போட்டு கொடுக்குற மாதிரி பேச அவன் பயந்து போயிடும். அப்படிலாம் நான் எதுவும் சொல்லவே இல்லையே, ரொம்ப அழகா இருக்காரு, அதை பத்திலாம் நான் சொல்லவே இல்லை, நீ இங்க இருந்து என்னைய பிரச்சனையில மாட்டி விட்டுருவ போல இருக்கு, முதல்ல இங்க இருந்து கிளம்பு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அந்த யாங்க போனா அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஷென் யான்ஷி கிட்ட வந்துட்டு நீ இப்ப வீட்டுக்கு வந்துட்டல, இதுக்கு மேல நாம அப்படிங்க யான்ஷி இருந்துட்டு எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஹாட்ல இல்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு யான்ஷி ஷென் பக்கம் திரும்பி பார்த்து எல்லாரும் கண்டுபிடிச்சு காசிப் பேசுறதுக்கு முன்னாடி அந்த கேஸை நம்ம முதல்ல முடிச்சாகணும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அது வரைக்கும் நான் உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம யான்ஷி அங்க இருந்து வெளியே போக ஷென்னுக்கு அப்படியே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கான் யான்ஷியவே. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனுக்காக அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய், தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.